அனைவருக்கும் வணக்க நண்பர்களே. ஆவடி சாய் சீனு சேனல் மூலயமா உங்கள் அனைவரும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தெற்கு ரயில்வே அறிவித்துள்ள ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, நம்ம தெற்கு ரயில்வே சார்பாக சென்னையிலிருந்து இயங்கக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு கூடுதல் 4 பெட்டிகள் இணைக்க போகிறாங்க. இந்த 4 பெட்டிகளும் எந்த டேட்டில் இணைக்க போகிறாங்க, சென்னையிலிருந்து எந்த ஊருக்கு இந்த வந்தே பாரத் போய் சேருது, எல்லா தகவலும் இந்த வீடியோ பதிவில் 1 by 1 நம்ம சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. மேலும் நம்ம சேனலுக்கு யாருன்னா ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாரி இருந்தால் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பயணிகள் நலனை கருதி நம்ம தெற்கு ரயில்வே பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் 2/5/2025 மே மாதம் நேற்று மாலை ஒரு அறிவிப்பை கொண்டு வராங்க. அதாவது சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோயில் வரை இயக்கக்கூடிய வண்டி எண் 20627 சென்னை எழும்பூர் டு நாகர்கோயில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸுக்கு வரும் மே மாதம் 8/5/2025 முதல் சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோயில் வரை செல்லும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸுக்கு கூடுதலாக 4 பெட்டிகள் இணைக்கப்படுகிறது. இந்த 4 புதிய பெட்டிகளும் ஏசி சேர் கார் மூலம் அமைக்கப்படுகிறது. அதேபோல் இந்நாள் வரையும் சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோயில் வரை இயக்கக்கூடிய சென்னை எழும்பூர் நாகர்கோயில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் 16 பெட்டிகள் மூலம் இயங்கிக் கொண்டு வந்தது. இனி வருகின்ற 8/5/2025 முதல் சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோயிலுக்கு 20 பெட்டிகளுடன் இந்த வண்டி சென்னை எழும்பூரிலிருந்து புதன்கிழமை தவிர்த்து வாரத்தில் 6 நாட்கள் இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து காலை 5 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1:50 மணிக்கு இந்த ரயிலானது நாகர்கோவில் ரயில் நிலையத்தை சென்றடைகிறது. இந்த ரயிலுக்கான பயண நேரம் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 50 நிமிடம் ஆகிறது. இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மொத்தம் 8 ரயில் நிலையங்களை நின்று செல்கிறது. சென்னை எழும்பூரிலிருந்து காலை 5 மணிக்கு புறப்பட்டு இதனைத் தொடர்ந்து தாம்பரம், விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, கோயில்பட்டி, திருநெல்வேலி, இறுதியாக மதியம் 1:50 நாகர்கோயில் ரயில் நிலையத்தை சென்றடைகிறது. அதேபோல் நாகர்கோயிலிருந்து சென்னை எழும்பூர் வரையும் இயங்கக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸுக்கும் கூடுதலாக 4 பெட்டிகள் இணைக்கப்படுகிறது. இந்த வண்டி எண் 20628 இந்த ரயிலானது வாரத்தில் புதன்கிழமை தவிர்த்து மற்ற 6 நாட்களிலும் மதியம் 2:20 மணிக்கு நாகர்கோயில் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு இரவு 11 மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தடைகிறது. இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான பயண நேரம் 8 மணி நேரம் 40 நிமிடம் ஆகிறது. இந்த நாகர்கோயில் சென்னை எழும்பூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸுக்கான ரயில் நிறுத்தங்கள் மொத்தம் 8. அதில் நாகர்கோயில் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் 2:20 புறப்படும். இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி, கோயில்பட்டி, மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம், தாம்பரம், இறுதியாக இரவு 11 மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை வந்தடைகிறது. நண்பர்களே, நம்ம தெற்கு ரயில்வே சார்பாக சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோயிலுக்கும், நாகர்கோயிலிருந்து சென்னை எழும்பூருக்கும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு கூடுதலாக 4 பெட்டிகள் இணைப்பு பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பேசியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நமது சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அனைவருமே அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.